இப்போது நாம் தரிசனம் செய்து கொண்டிருப்பது ராமர் பாதம் கோயில். இந்த ராமர் பாதம் கோயில் இராமாயண காலத்துடன் தொடர்புடைய புனித தலம் ஆகும். இந்த ராமர் பாதம் கோயில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. ராவணனால் கடத்தி செல்லப்பட்டு இலங்கையில் சிறை வைக்கப்பட்ட சீதையை மீட்பதற்காக இலங்கைக்கு அனுமன் மற்றும் வானர சேனைகள் பாலம் அமைத்தன. இந்த பாலம் அமைக்கும் பணியை ராமர் கெந்த மாதன பர்வதம் என்ற மலைக்குன்றின் மீது நின்று பார்வையிட்டதாக இராமாயண காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. இதை நினைவு கூறும் வகையில் ராமர் நின்ற இடத்தில் அவரது பாதத்தை வைத்து பூஜித்திட அமைக்கப்பட்டிருந்தான் இந்த ராமர் பாதம் கோயில். விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் 1480ஆம் ஆண்டுக்கு முன் ராமர் பாதம் கோயிலை உருவாக்கி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரத்தின் நிலமட்டத்திலிருந்து 60 மீட்டர் உயரத்தில் மணல் மேட்டில் அமைந்துள்ள இக்கோயில் சுண்ணாம்பு பவள பாறைகளால் கட்டப்பட்டது. இந்த கோயிலுக்கு சென்று திரும்பினால் இழந்துவிட்ட குலப்பெருமைகளை மீண்டும் பெறலாம் என காலம் காலமாக பக்தர் மத்தியில் ஒரு நம்பிக்கை நிலவி வருகிறது. இங்கு ராமர் தனது பாதச்சூடுகளை சக்கரத்தின் மீது பதித்ததாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலின் முதல் தளத்தில் ராமரின் பாதம் பொறிக்கப்பட்ட சக்கரத்தை தரிசிக்கலாம். இங்கிருந்து ராமேஸ்வரம் தீவு, தனுஷ்கோடி கடல் மற்றும் தொலைதூர கோபுரங்களின் முழுமையான மனதை கவரும் காட்சியை காண முடியும். வானர சேனைகளுடன் ராமர் தங்கியிருந்து அனுமான் இலங்கைக்கு பாய்ந்த இடமாக இது கருதப்படுகிறது. இது ஒரு புனிதமான தலம் ஆகும்.